அப்பா கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? அவ என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. என்ன என்ன நாம தான் விருந்தாடி வந்திருக்கிறோமே, விருந்தாடி வீட்டு இருக்கிற பிள்ளைய போய் விரட்டலாமான்னு யோசனை இருக்கா பாரு. அவளுக்கு டென்ஷன் பண்ணுறா இவன். இவன் நேரங்காலம் தெரியாமல் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்து என்ன பண்ணுவான்? ஜிம்மி ஜிம்மி இது தப்பு. இது யார் இது பண்ற? உள்ள போ. ரென்சி நீ உள்ள போமா. இது எந்த பிள்ளை? வாடி. நீ இது உள்ள போ. சரி வேண்டாம். அவதான் ஜிம்மி அட்ஜஸ்டே பண்ண 3 நாள் ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணதா பாரு. அட்ஜஸ்ட்லாம் பண்றான் நம்ம இருந்தாதான். நீங்க இருந்தாதான். ஆதி 2 பக்கம் தாள அடிச்சுக்குவான். மாடியில் போய் விளையாடுன்னு விட்டுரு. எங்கே ஆளை காணமேன்னு பார்க்குறோம். மேலே ஏறி நிற்கிறேன். மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம் குதிச்சிருப்பா அடுத்த காம்பவுண்டில். ஓ அடங்கவே மாட்டேங்குது பாரு. அவளை டார்கெட் பண்ணிகிட்டே வந்துருக்குது, மிரட்டிக்கிட்டே. அவளை போய் மிரட்டு. ஜிம்மி நான் போட்டா திருப்பூர் போட்டா? ஜிம்மி நீ கோயம்புத்தூர்லேயே இருக்கியா? நீ இங்கேயே இருந்துக்கிறியா? என்னால் முடியல, நான் போகிறேன். இந்த கேட்டில் தாவரா பாரு. என்னமா உன் பிரச்சனை? உன் பிரச்சனை நான் அவள் வீட்டில் வந்து நீ அவளை மிரட்டிட்டு இருக்க. ஆனால் ஆதி செட் ஆகிட்டான் பாரு. ஆதி நல்ல பையன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாடிக்கு போகணும்னா பாரு இவர் 2 பக்கம் சமாதானம் பண்ணுறவர். பாவம் அந்த பிள்ளை சொந்த வீட்டில் பயந்துட்டு இருக்குது. இது 2 பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. இவ கூட அவன் கூட்டணி ஆதி. சிம்மி வந்து படுவா, உட்காருவா. அவளை விட்டுரு, அவளை ரொம்ப டார்கெட் பண்ணாத. ஆதி உன் பாடுதான் அதானே. ஆதி உன் பாடுதான் கொண்டாட்டண்டா. வந்தேங்க பாலைங்க. ஆதி பாலைங்க தேடுது. பாலை போட்டு தேடுது. ஜிம்மி வேலையை பாரு. ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்காது. அவளவே டார்கெட் பண்ணிட்டு இருக்காத. வெளியே வருவாளா அவளை மிரட்டலான்னு. முடிஞ்ச பிரியா மிரட்டு, என்ன மிரட்டாத. பாருங்க, நீங்க சும்மாவது உள்ள உட்காருங்க. நீங்க ஏன் அவளையே இது பண்ணிட்டு